மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நமது ரயில்வே துறை எப்படி இந்த ஒன்றிய அரசால் படிப்படியாக சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு முதல் ரயில்களை அதிகரிப்பது வரை இந்த அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார். முதன்மையாக இந்த ஆண்டு பட்ஜெட் உரையை சுமார் 90 நிமிடங்கள் நிகழ்த்திய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு முறை கூட ரயில்வே என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இதை அவரின் மறதி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக இந்த அரசு ரயில்வே எவ்வளவு துச்சமாக மதித்து செயலாற்றுகிறது என்பதற்கு நிதியமைச்சரே குறிப்பால் உணர்த்தியதற்கு ஆதாரம். அடுத்து, இந்த அரசு ரயில்வே உள்கட்டமைப்பு பற்றி பெருமையாக பேசுகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் வெறும் 8.5 அளவுக்கு ரயில்வே நிதி உயர்த்தி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது 1 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைக்க 44 கோடி ரூபாய் இருந்த செலவு ஒரு ஆண்டில் 73 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இது 66% உயர்வு. இந்த நிலையில் 8.5% மட்டுமே ரயில்வே நிதி உயர்வு என்பது எதற்கு அதனுடைய தொகை உரித்தாகும்? ஒன்றிய அரசு மிக அவமானகரமான வகையில் ரயில்வே துறையில் சுமார் 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடனாளியாக மாற்றியுள்ளது. அடுத்த 5 ஆண்டு ஒதுக்கப்பட போகும் நிதியில் 40,000 கோடி ரூபாய், அதாவது 13.5% பழைய கடனுக்காகவே செலவிடப்பட்டிருக்கிறது. இப்படி கடனில் தத்தளிக்கும் வகையில் ரயில்வே துறையை மாற்றிவிட்டு ஒன்றிய அரசு ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் ரயில்வே சாதன பதாகைகளை வைப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்தியாவின் 65% பயணிகள் ஸ்லீப்பர் மற்றும் 2ஆம் வகுப்பு பெட்டிகளையே நம்பியுள்ளார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பயணிகளுக்கான இடம்பெறும் 1.2% மட்டுமே பயணிகளுக்கான இடம் உயர்ந்துள்ளது. மக்கள் இன்று ரயில்களில் கழிவறை வாசல்களில் அமர்ந்து பயணிக்கும் அவலத்தை நாம் தினந்தோறும் பார்க்கிறோம். அதன் விளைவாக ரயில்வேவை நம்பி பலர் இன்று அதிக கட்டணம் கொடுத்து தனியார் பேருந்துகளை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதுவா அன்றிதியோத அரசு? யாரை ஏமாற்ற பார்க்கிறது நமது ஒன்றிய அரசு? 2030ஆம் ஆண்டுக்குள் 3000 மில்லியன் டன் சரக்குகளை ரயில்வே கையாளும் என்று இந்த அரசு இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் தற்போது வளர்ச்சி வெறும் 4% மட்டுமே என்று புள்ளி விவரத்தில் உறுதிப்படுத்துகின்றன. உண்மையில் இலக்கை அடைய நமக்கு 16% வளர்ச்சி தேவை. இப்படி சரக்கு ரயில்வே போக்குவரத்தையும் பாதாளத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த அரசு. இதனால் சரக்கு ரயில் போக்குவரத்து குறைந்து சரக்கு சாலை வழியில் கொண்டு செல்வது அதிகரித்துள்ளது. அதற்கான எரிபொருள் செலவு, நேர விரயம் என பொருளாதார இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரயில்வே துறையில் நிலவும் பொதுவான நிர்வாக சீர்கேடு ஒன்றல்ல இரண்டல்ல. ரயில்வே நிலையத்தில் இருக்கும் காகித பதிவேடுகளில் புகார் எழுதும் பழங்கால முறையே தொடர்கிறது. டிஜிட்டல் இந்தியா என்ற முழக்கத்தில் இருந்து ரயில்வேவுக்கு மட்டும் விதிவிலக்கா, அல்லது ஏழை நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தும் ஒரு சேவையை இதுவே அதிகம் என்று பாகுபாடா? மேலும் ரயில்வேயில் வழங்கப்படும் உணவுகளின் தரம் குறித்து பயணிகளின் புகார்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக ஒரு ஆய்வேனும் நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இவற்றோடு மிக முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் ரயில்வே தொடர்பான மக்களின் புகார்களை தேவைகளையும் பற்றி தெரிவிக்கும் போது அதற்கு முறையான ஃபாலோஅப் இதுவரை கிடையாது. ஒரு நடவடிக்கை பல முறை சொல்லி நடவடிக்கையை காத்து கிடக்க வேண்டியுள்ளது. இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை தீர்வுக்குழு எம்பி கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை இந்த அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். இறுதியாக ஈரோடு மற்றும் மேற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்த அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதை சுட்டிக்காட்டி இந்த அரசு மக்களின் நீண்ட நாள் ரயில்வே கோரிக்கையை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். ஈரோடு நாமக்கல் இடையே குமராபாளையம் வழியாக நேரடி ரயில் பாதை அமைப்பது பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்படுகிறது. இது கொங்கு மண்டலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று. கோயம்புத்தூர் ஈரோடு எம்இஎம்யூ ரயிலை கரூர் நாமக்கல் வழியாக சேலம் வரை நீட்டிக்க வேண்டியது அவசியம். இதன் மூலம் மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் பயணிகள் பயன்பெறும் வகையில் பயனடைவார்கள். ஈரோடு நாடாளுமன்ற மக்களின்
நீண்ட நாள் கோரிக்கையான ஈரோடு பழனி நேரடி ரயில் சேவை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் மீது திடீரென்றும் பாசம் வந்து விளம்பரம் காட்டும் இந்த அரசு இதுவரை ஈரோடு பழனி நேரடி ரயில் சேவையை தொடங்க முன்வரவில்லை. வீண் விளம்பரங்களுக்காக வேல் யாத்திரை செய்யாமல் உண்மையான பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கணக்கில் எடுத்து உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டுகிறேன். ஈரோடு திருப்பூர் வழித்தடத்தில் பயணிகள் ரயில் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். கடந்த 20 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை நிலுவையிலேயே உள்ளது. இந்த ஒன்றிய அரசு ஆர்ஓபி விஷயத்தில் பல இடங்களில் அனுமதி அளிக்காமல், ஈரோடு நாடாளுமன்றத்துக்குட்பட்ட பல இடங்களில் அனுமதி அளிக்காமல் கண்ணாமூச்சி ஆடி வருகிறது. எனது தொகுதிக்குட்பட்ட ஆர்ஓபி கோரிக்கைகளை முன்வைத்தும் இதுவரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை. இதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ரயில்வே துறையில் தேசிய நெடுஞ்சாலைகள் இணைந்து பணியாற்ற வேண்டிய இடங்களில் ஒருங்கிணைப்பு இல்லாமல் ரயில் திட்டங்கள் நிர்வாக சிக்கல்களும் தேவையற்ற தாமதமும் நிகழ்கின்றன. இதற்கு உதாரணமாக வெள்ளகோயில், சங்ககிரி ஒரு ஆர்ஓபி இவர்களின் மோசமான நிர்வாகத்தில் கடந்த 2 ஆண்டு காலமாக நிலுவையில் உள்ளது. அதே போல அன்ரிசர்வ் பெட்டிகளில் சுமார் 144 பேர் பயணிக்கும் அந்த அன்ரிசர்வ் பெட்டிகளில் அந்த விதியை பின்பற்ற தவறியதால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அன்ரிசர்வ் பெட்டிகளில் ஒரு 250க்கும் மேற்பட்டவர் 300 பேர் ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் அதில் பயணிக்கின்றனர். இது ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை அந்த மக்களுக்கு ஏற்படுகிறது. அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் இத்தனை பேர் அனுமதிக்க வேண்டுமோ அத்தனை பேருக்கு மட்டும் டிக்கெட் வழங்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கென்று ஒரு தனி அதிகாரி கண்காணிக்க வேண்டும். ஆபத்தில் அன்ரிசர்வில் ஏற்படும் ஆபத்தில் அந்த அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரயில்வே என்பது இந்திய நாட்டின் இன்றியமையாத பொதுத்துறை நிறுவனம். சாமானிய மக்களின் போக்குவரத்து மட்டுமல்லாமல் மாநிலங்களின் வளர்ச்சியும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. இத்தகைய முக்கியமான துறையில் அலட்சியம், நிர்வாக திறமையின்மை, நம்ம மாநிலங்களின் மீதான பாகுபாடு பார்வை ஆகியவற்றுக்கு எந்த இடமும் தயவு செய்து இருக்கக்கூடாது என்பதை இந்த அரசுக்கு இந்த அவையின் வாயிலாக உணர்த்துகிறேன். வருகிற 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வென்று ஒன்றிய அரசிடம் போராடி தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம், காப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.